என்னை நீ பாதுகாக்க வேண்டும், இந்த பாவி என்னுடைய ஆடையை பற்றி இருக்கிறான் அப்படி என்று ஒரு கையை தன்னுடைய நெஞ்சகத்தை மறைத்து வைத்துக் கொண்டு இன்னொரு கை தூக்கி அப்பையும் கேட்டான். இப்ப கண்ணபெருமான் ஆணை போடுற, ஆனால் போட்ட ஆணை வந்து சேரல. ஏன் வரல அப்படின்னா அவன் துரோக பாஞ்சாலிக்கு தன்னை நாம இன்னும் பாதுகாத்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால ஒரு கையை தூக்குறான். புரியணும், ஒரு கையை தூக்குறான். பாதுகாத்துக்கிறதா இருக்கும், அதை பாதுகாத்து இருக்கட்டும் அப்படின்னு ஆணையை போட்டா கொடுக்கல. ஆனை வந்து சேரல. கடைசியில துஷாதனுடைய அந்த இழுவைக்கு தாங்க முடியல. அதுக்கு பிறகு பார்த்தா கண்ணை மூடி, ஏ கண்ணா இது எது வந்தாலும் நீதான், வாழ்வோ சாவோ துக்கமோ எது வந்தாலும் எல்லாமே நீதான் கண்ணா அப்படி என்று அவன் கேட்டான். இந்த சரணாகதி நிலை ஐயா இடத்துல சரணாகதி ஆகணும். அப்படி இல்லாத வரைக்கும் ஐயாவுடைய அருளை பெற முடியாது. இப்படி அப்படி சரணாகதி ஆனால் நான் மன ஒருமையிட்டால் நான் சொல்ல முடியும். ஒருமையிட்டால் அன்னை உள்ஜோதியில் கலந்தாள், அரியறி நாரணா என்றால் ஆணை கொடுத்தார் கண்ணம். அப்ப ஆணை போடுறேன், ஆணை வந்து கொண்டே இருக்கிறது. இவன் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். இருக்க சாரிகள் எல்லாம் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறது. ஆனா திரௌபதியினுடைய ஆடையை அப்புறப்படுத்த முடியல. கொஞ்சம் அவருடைய ஆடைகள் வந்து மலை போல குவிய இவன் முடியல. அப்படி விழுந்தா போட்டு துரியோதனன் சொன்ன, இருந்து மாத்து. என்னால முடியாதுப்பா, கடல் நீரை வேணும்னா கூட ஏத்த வச்சு இறச்சி ரத்த வச்சிருவேன், இவருடைய ஆணையை அப்புறப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல அவன் துரியோதனன் நினைக்கிறான் வேட்டை பலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போடுறான். எப்படி இழந்த நாட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அஜ்ஞானவாசம். அப்படி 13 ஆண்டுகள் வனத்திலே போய் இருந்து விட்டு வந்தால் இழந்த நாட்டை கொடுத்துருவோம் திரும்ப. இந்த 1 ஆண்டு அஜ்ஞானவாச காலத்திலே மறைந்திருந்து வாழக்கூடிய காலம் அந்த 1 வருஷம். அப்படி வாழக்கூடிய சமயத்துல யாராவது துரியோதனாதிகள் ஒருவன் வஞ்சமண்டல் ஒருவனை கண்டாலும் போதும், பார்த்துட்டாங்கன்னா போதும், அவ்வளவுதான். மீண்டும் 12 வருஷம் அப்படி. அப்ப அந்த 1 வருஷமும் மறைந்திருந்துதான் வாழணும். 13 வருஷம் வனத்துக்கு போய் வந்தால் நாட்டை கொடுக்கிறான் அப்படின்னு வனத்துக்கு திறந்துட்டான் போறாங்க ஆண்டி கோலம் கொண்டு. அப்ப வியாசர் பெருமான் துவாரகையில போய் கண்ணபெருமான்னு கேட்கிறேன், என் பெருமானே கண்ணா, ஒரு நாளைக்கு முன்னதாக மன்னாதி மன்னனாக இருந்தான் தர்மம். இப்ப ஆண்டி கோலம் கொண்டு போறானுப்பா இங்க. அப்பதான் ஐயா கண்ணன் சொல்ல, ஒரு நாள் சூதாட்டத்திலே கலந்து கொண்டதினால் 13 ஆண்டு வனவாசம். புரிஞ்சுக்கணும், ஒரு நாள் தான் சூதாட்டத்தில் கலந்தாரு தர்ம, 13 வருஷம் வனவாசம். ஐயா பரம்பொருளுக்கு பிடிக்காத எந்த காரணத்தை என்னுடைய பிள்ளைகள் செய்தாலும் உடனே அதுக்கு தண்டனை உண்டு. அப்படியே வனத்தில் சொல்லிட்டு வனத்துக்கு யாசர் பெருமானும் கண்ணனுமாக போறாங்க இவங்களை பார்க்குது. அப்படி அப்படி போக தர்மர் கண்ணீர் மல்க அழுகின்றார். ஏன்னா வரவங்களுக்கு நிறைய மக்கள் வராங்க எங்க பார்க்குது. பசியாற்றி விடுறதுக்கு வழி இல்லையே, அன்னம் இல்லை, அன்னம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, காற்றில் தான் இருக்கணும் அப்படி சொன்னதும் கண்ணபெருமான் சூரிய பானத்தை வருவித்து தர்மருடைய கையிலே கொடுத்து சொல்ற, என் பேர் அரி, அந்த அரிநாமத்தை சொல்லி இது நிறைய நீரை விட்டால் 5000 கோடி பேர் வந்தாலும் இது அமுதம் கிடைக்கும். புரிஞ்சுக்கணும். அப்படி என்று அங்கே சூரிய பானத்தை வருவித்து கொடுத்து ஐயா கண்ணன் பாதுகாப்போம் அப்படின்னு வராங்க. நேசர் சொல்றார், பாண்டவர்களை பதனாதீர்கள், உங்களை எல்லாம் கண்ணபெருமான் பாதுகாப்பார் நிச்சயமாக அப்படி என்று சொல்லி வராங்க. அப்படி இருக்க இந்த வனவாசம் வனத்துல எப்படியாவது பஞ்ச பாண்டவர்களை தீர்த்தணும் அப்படின்னு திட்டம் போட்டு பல சோதனைகள் உபாயங்கள் எல்லாம் செய்தான் துரியோதனன். ஆனா எல்லாவற்றையும் ஐயா கண்ணபெருமான் பாதுகாக்க புரிஞ்சிடும். அப்படி பாதுகாத்து 1 ஆண்டு மறைந்திருந்து வாழக்கூடிய அந்த அஞ்ஞானவாசத்தையும் முடித்தார்கள்.
இப்படி 13 ஆண்டும் வனவாசம் நிறைவுற்றது. கண்ணபெருமான் போய் பஞ்சபாண்டவர் தர்மத்தை கேட்க வனவாசம் முடிச்சாச்சு. இப்போ வனவாசம் முடிஞ்சா நாட்டை தருவேன்னு சொல்லியிருக்கான். அதனால நம்ம நாடு கேட்கலாம். நான் நாடு கேட்கறது போறேன், உங்களுடைய அபிப்பிராயங்களை கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு தர்மர் சொன்னார், நாட்டை கேளுங்க, தர மறுத்தால் முடியாதுன்னு சொன்னா 5 நகரங்களை கேளுங்க, 5 ஊரு 5 பேருக்கு வாழணும். அதுவும் முடியாதுன்னு சொன்னா 5 வீடுகளை கேளுங்க. அதுவும் முடியாதுன்னா ஒரு வீட்டை கேளுங்க. அதுவும் இல்லைன்னா தாங்கள் மட்டும் வந்துருங்க, தாங்கள் எங்க கூட இருந்தாலே போதும். ஐயா நம்ம கூட இருந்தா சங்கடமே இல்லை அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாத்துலயும் போற. அர்ஜுனன் போனா அர்ஜுன் சொன்னான், மகாபாரத போர் வந்தே ஆக வேண்டும். பீமன் சொல்லியாச்சு, மகாபாரத போர் வந்துதான் தீரணும். நான் சொன்னா அதே மாதிரி தான். கடைசியில தான் சகாதேவன் கிட்ட போறேன். எப்பா நாடு கேட்க போறேன், எல்லாரும் சொல்லிட்டாங்க, உனக்கு அபிப்பிராயம் என்ன நீ சொல்லு. சகாதேவன் சொன்னான், கண்ணா எல்லாமே தாங்கள் தான், ஒரு காரியத்தை இதை இப்படிதான் செய்யணும் அப்படி எல்லாத்தையும் நடத்தி வச்சுக்கிட்டு எங்க கிட்ட வந்து அபிப்பிராயம் கேட்கிறீங்களே, இது நல்லாவா இருக்கு? இல்லப்பா உனக்கு அபிப்பிராயத்தை நீ சொல்லு அப்படின்னா ஐயா கண்ணா. சொன்னதும் சகாதேவன் சொல்றான், கண்ணா மகாபாரத போர் வராம தடுக்கணும்னு சொன்னா பீமனை கொல்லணும், கர்ணனை நாடாள வைக்கணும், திரௌபதியுடைய கூந்தலை அறுத்து களையணும், அதோடு உண்மையும் நேராக நின்று காலிலே தலை ஊட்டி கட்டுவேன் என்று சொன்னால் மகாபாரத போர் வராம தடுக்கிறார். ஐயா கண்ணன் கேட்கிறாரு, ஏய் பீமனையும் கொண்டு போடலாம், கர்ணனையும் நாடாள வைக்கிறான், திரௌபதி கூந்தலை அறுத்துடலாம், என்ன கட்டுவேன்னு சொன்னிய, உன்னால் என்ன கட்ட முடியுமா அப்படின்னு கேட்க கண்ணபெருமான் சகாதேவன் ஐயாவை கட்ட முடியுமா? ஐயா கட்ட முடியுமா? சில இடத்துல சொல்லுவாங்க, ஐயா மந்திரத்தை கட்டி வச்சிருக்கு, ஒரு மந்திரத்துக்கு ஆசைப்பட மாட்டார் ஐயா. புரிஞ்சுக்கணும், மந்திரத்து சக்திகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவன் எப்பெருமான், ஒன்றும் வேலை செய்ய. ஆனா அப்ப சகாதேவன் கேட்கிறாரு, கட்ட முடியுமா, நம்ம கட்டு பார்ப்போம் அப்படி என்று சொல்லி ஐயா விஸ்வரூபம் எடுக்கிறார் கண்ணபெருமான். எப்படி வானமே சிரசாக, பூமியே பாதமாக, சந்திரன் இடது கண்ணாக, சூரியன் வலது கண்ணாக, ஆகாசத்தை பெருவுடலாக, எங்கும் நிறைந்த சொருபமா நிறைஞ்சிருக்க விஸ்வரூபம். எப்படி கேட்டது? ஆனா கட்டினார் சகாதேவன். எப்படி கெட்டதுக்கு கயிறு வாங்க போகல, கயிறு வாங்கிறதுக்கு போகல கலகி, அது வெளியிலே ஓடுகின்ற மனதை அகமுகமாக திருப்பி உள்ளத்தை அடக்கி மனசை வெளியே ஓடிட்டு இருக்குது. நமக்கு மனசு உள்ள வரணும், அவரை திருப்பி ஒரு நிலையாக ஐயா கண்ணனை உள்ளத்திலே பார்க்கிறார். ஒரே சிந்தனையில அவர் உள்ளத்திலே பார்க்கின்ற பொழுது எம்பெருமான் குழந்தையாக காட்சி கொடுத்தார். அன்பினாலே கட்டுறார், அன்பினாலே கட்டுறார். புரிஞ்சுக்கணும், அன்புனெல்லாம் ஐயாவை கட்ட முடியும், அன்புக்கு தான் ஐயா ஆகப்படுவார், வேற எதுவும் ஆகப்பட மாட்டார். அப்படி அன்பினாலே கட்டினார். எம்பெருமான் கண்ணன் சொல்றாரு, எப்பா கெட்டுக்குள்ள அகப்பட்டுட்டே என்ன விட்டுரு அப்படின்னு. விடுதலுக்கா வரக்கூடிய மகாபாரத போர்ல பஞ்ச பாண்டவர்களாகி எங்களுக்கு எந்த ஆபத்து வராம பாதுகாப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி தந்தா விடுவேன் அப்படின்னா சகாதேவன் சாஸ்திர வல்லவன். புரிஞ்சுக்கணும், சகாதேவன். அந்த சகாதேவன் தான் இந்த கலியுகத்துல நமக்கு இந்த ஐயா தந்திருக்கிறாரு அகிலத்திற்கு இதை எழுது அறிமுகமான சீசனாக. ஏன்னா துவாபர யுகத்திலே எம்பெருமான் தீர்மானிச்சிட்டார் வரக்கூடிய யுகம் கலியுகம். அந்த கலியுகத்துல போய் நம்ம நடத்தக்கூடிய காரணங்களை இந்த பூலகத்துக்கு நாம அனுப்பணும்னு சொன்னா அதுக்கு எழுதுவதற்கு தகுந்தவன் இவன் தான். அப்படி அந்த சகாதேவன் தான். இப்படி சத்தியத்தை வாங்கிட்டு நாடு கேட்க போனார். துரியோதனன் சொன்னா ஊசி குத்து தரம் கூட இந்த பாண்டவர்களை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டா. இப்ப கண்ணபெருமான் சொல்றாரு, அப்படியானா போருக்கு ஆயுதமாக மகாபாரத போர் வருவது நிச்சயம்.
அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இங்க சொல்லியாச்சு. அவன் தரமாட்டான், அதனால எல்லாரும் போருக்கு ஆயத்தமாக்குங்க அப்படி இருக்க அந்த துரியோதனன் அதாவது கண்ணபெருமான் அங்க அதாவது மகாபாரத போர்ல யாரு யார் பக்கம் கண்ணபெருமான் சொல்றாங்க. அதாவது நான் மட்டும் ஒரு பக்கம் தனி, என்னுடைய படைகள் எல்லாம் தனி, யாருக்கு யார் எது வேணுமோ எடுத்துக்கங்க அப்படின்னு. அப்ப துரியோதனன் பார்த்தா கண்ணன் தனியா இருக்கு என்ன செய்ய போறான், தனியா இருக்கு